3 சேனல் அம்சமா போயிட்டு இருந்துச்சு. அதுலயும் கப்புள் சேனல் அமோகமா பிக்கப் ஆயிருச்சு. எந்த கொல்லிக்கண்ணன் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, நாசமா போயிருச்சு வாழ்க்கை. கம்பேக் கொடுத்துடலாமான்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா கடந்து வர்றதுதானே வாழ்க்கை, கடந்துருவோம். அதனாலதான் லாஸ்டா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண கேஷ்யூநட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு கூட 3 நாள் லேட்டா தான் டெலிவரி ஆயிருக்கும். அதுக்கும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. சரி, ஊருக்கு போறேன்டா தம்பின்னு தம்பிக்கு ஒரு ஹக்க கொடுத்துட்டு எந்த ஊருன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். நீங்க கண்டுபிடிக்கலன்னா நீங்க பழைய வியூவர் இல்ல புது வியூவர். அதான் நண்பர்களே, கொஞ்ச நாள் முன்னாடி டெல்லி போறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு தான் நைட்டு பேக் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரெஸ். நான் ரொம்ப குட்டி பையனா இருக்கும்போது எங்க பாட்டி இறந்துட்டாங்க. கேன்சர்ல இருந்தனால உடனே அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிளைட்ல தான் என்ன கூட்டு போயிருந்திருக்காங்களாம் பாக்குறதுக்கு. பட் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ். காலையில 7:50க்கு ஃபிளைட். அதுக்காக காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு நல்லா பல்ல விளக்கிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் ஒரு 6 மணிக்கு. இப்பதான் ஒரு 10 டேஸ் முன்னாடி ஒய்ஃபோட அண்ணனை ஃபிளைட் ஏற்றி விட்டுருந்தோம். அப்ப பழைய ஏர்போர்ட்ல தான் செக் இன் பண்ணிருந்தோம். பட் இப்போ புது ஏர்போர்ட் ஓபன் பண்ணிட்டாங்க தூத்துக்குடியில. நான் ஒரு 50 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டேன். செக் இன் கவுண்டருக்கு மேல பாருங்களேன், சூப்பரா வரைபடங்கள் இருக்குல்ல, நம்மளோட பாரம்பரியத்தை எடுத்து கூடுற மாதிரி. பட் இது மட்டும் தான் இருந்துச்சு அங்க. தூத்துக்குடி டு சென்னை, சென்னை டு டெல்லி ரெண்டுக்கான போர்டிங் பாஸையுமே கையில கொடுத்துட்டாங்க. நாய் டயரை பார்த்து ஒண்ணு கிடைக்கிற மாதிரி நானும் கிளீனான கண்ணாடியை பார்த்தோன்னே போன்ல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லான்ச்ல வெயிட் பண்ணேன். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, பவர் பேங்க் எடுத்துட்டு போலாமா இல்லையான்றதான் டவுட். டிக்கெட்டுக்கு பின்னாடி பார்த்தா பவர் பேங்க் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நடந்தது என் வாழ்வில் மறக்க முடியாத அந்த தருணம். பாத்தீங்கன்னா ஃபிளைட் ஏறதுக்காக வந்தாச்சு. என்னால லிட்டரலி என்ன நம்ப முடியல. ஏன்னா யூடியூப் பண்ணி அது மூலமா ஒரு கம்பெனி என்ன ஸ்பான்சர் பண்ணி டெலிவரியும் கூட்டு வராங்கன்னா பெரிய விஷயம் தானே. வாழ்க்கை இதோட நின்ற போறது இல்ல, இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். நீங்களும் மறக்காம எனக்காக அந்த ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நண்பர்களே. எல்லாரும் நினைக்கலாம் நீ மட்டும் வீடியோ பண்ணி ஃபிளைட்ல போக, நாங்க மட்டும் லைக் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்கோம். யூடியூப்ல பெரிய ஆளா வர்றதுக்கு பணம், பதவி, கலரா இருக்கணும், கருப்பா இருக்கணும், அப்புறமா வந்து ஜாதி, மதம் இது எதுவுமே கிடையாது. நம்ம முயற்சி எடுத்து போடுறோம். எனக்கு ஏதோ லக்கு கிளிக் ஆயிருச்சு. சில பேர் நல்லா முயற்சி எடுக்கிறாங்க, வர மாட்டேங்குது. ஏதோ எனக்கு இங்கேயோ ஏதோ ஒரு ஜாக்பாட் அடிச்சிருச்சு. அதே அன்போட ஆதரவோட எப்பயுமே இருங்க. ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க நண்பர்களே. அங்கிருந்து சென்னை வந்தவை, சென்னையில இருந்து கனெக்டிங் ஃபிளைட்ல டெல்லி வந்தவை, அங்கிருந்து மெட்ரோ பிடிச்சவை, ரிக்ஷாவில் ஏறி ஹோட்டலுக்கு வந்தவை, கூத்தடித்தவை, அட்டன் பண்ண ஈவெண்ட்டை அட்டன் பண்ணவே எல்லாம் அடுத்த வீடியோல பார்ப்போம். லவ் யூ நண்பர்களே, பாய்.